Welcome to my channel. This video sponsored by SBO Digital Marketing. வீட்டில் இருந்து வேலை செய்து பணம் சம்பாதிக்க ஒரு அருமையான வழி. நம்பகமான கம்பெனி. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஆஹா லவ்லி பேர்ட்ஸ். இன்னைக்கு நம்ம தெரிஞ்சிக்கக்கூடிய பறவை சேவல். சேவல் என்பது ஒரு பறவை இனத்தை சேர்ந்தது. இது கோழி இனத்தில், கோழின்னு பொதுவாக கோழிகள்னு சொல்லுவாங்க, அதனுடைய ஆண் பறவை பேர் தான் சேவல். இது அதிகமாக இறைச்சிக்காகவும் சண்டைக்காகவும் செல்ல பிராணியாக வளர்க்குறாங்க. இது அனைத்துண்ணி எல்லாம் நிறைய எதுனாலும் சாப்பிடும். அப்புறம் இது சூரியனுடைய சின்னமாகவும் கலாச்சாரத்தில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. மேலும் முருகப்பெருமானுடைய, இந்துக்களுடைய இதில் முருகப்பெருமானுடைய வேலில் சேவல் தான் இருக்கும். இது இனப்பெருக்கம் கோழிகளோடு இணைந்து இனப்பெருக்கம் செய்கிறதுக்கும் இறைச்சி உற்பத்திக்காகவும் பண்ணைகளிலும் வீடுகள்லையும் இதை வளர்க்குறாங்க. ரெண்டாவது, இது சண்டை கோழின்னு சொல்லி, அதாவது சண்டைக்காக இதை வளர்க்குறாங்க நிறைய இடங்களில். அது சண்டை கோழின்னே இருக்கும். சேவல், சண்டை சேவல். சேவல்லே நிறைய இனங்கள் இருக்குது. இந்த சண்டை சில இடங்களில் சேவலை சண்டையிட வச்சு அதை ஒரு விளையாட்டாகவே, பாரம்பரிய விளையாட்டாகவே அது இருக்குது. அந்த விளையாட்டின் காரணமாகவே சாவக்கட்டு அப்படின்னு என்ற பெயரும் இதுக்கு உருவாகிருக்கு. அதாவது சாவக்கட்டுன்னா சேவலுங்கிறது சாவக்கட்டு அப்படிங்கிறாங்க. அப்புறம் சிந்து சமவெளி நாகரிகத்திலேயே சேவல் முத்திரைகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. அந்த காலத்திலேயே சேவலோட முத்திரை அங்கே இருக்குது. இது பண்டை காலத்திலிருந்தே இது இருக்குங்கிறத விழிப்புணர்வை காட்டுது. இது எல்லாமே ஓரளவுக்கு நல்லா சாப்பிடும். தாவரங்களையும் சாப்பிடும், விலங்குகள் இரண்டையுமே இவை உணவாக, புழு பூச்சிகள் அந்த மாதிரி இதெல்லாம் சாப்பிடும். தவிடு நிறைய என்ன இது பண்ணாலும் நல்லா சாப்பிடும். இது இதோட இனங்கள் இதெல்லாம் நாட்டுக்கோழி, சண்டை சேவல், கருங்கோழி அப்படின்னு சேவல்லே பல சேவல்கள் இருக்குது. இது நிறைய இடங்களில் இது கூவும். காலையில், அதிகாலையில் இது கூவுச்சுன்னா, கூவும்போது நமக்கு சூரிய உதயம் அடுத்து வந்துடும். சேவல் கூவிருச்சு, இன்னமா தூங்கிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ரெண்டாவது நம்ம நல்லா பார்த்தோம்னா அதை பார்த்தாவே காலையில் ஒரு சுறுசுறுப்பு கிடைக்கும். அவ்வளவு வேகமாக எந்திரிச்சிடும். குறைஞ்சது 5 மணிக்காவது அது எந்திரிக்கும். நல்லா கொக்கரக்கோன்னு சவுண்டு நல்லா கொடுக்கும். அந்த சவுண்டு ஊர் பூரா அமைதியாக இருக்குமா, அதனால் நல்லா அந்த சவுண்டு எல்லா இடத்துலையும் ரொம்ப தூரம் வரையுமே நல்லா கேட்கும். சேவல் கூவிருச்சு, இன்னமா தூங்கிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அது சத்தமாக கூவும். அது எந்திரிச்சிருச்சுனாவே விடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாரோடைய எண்ணங்களும் இருக்கும். இது நல்ல ஹைட்டாக இருக்கும். நிறங்கள் ஒயிட்டு, ஸ்கின் கலரு,
அப்புறம் வந்து இந்த மாதிரி பல கலர் சேர்ந்த மாதிரி மெரூனு, ஆரஞ்சு